ஹாய் காய்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல இன்ஃபோ இருக்குது, அதனால தான் வீடியோ செய்கிறேன். ஓகே காய்ஸ், வெரி ஈஸி காய்ஸ். இதுக்கு முன்னாடி இது வந்து நான் பேசலான்னு வந்திருந்தேன், பட் நிறையா கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இந்த கஸ்டமரை நான் மீட் பண்ணி லோன் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணிவிட்டு தென் லோனை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு மீட் பண்ணுறப்ப அவங்க வந்து ஒரு இன்ஃபோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இதை பற்றி பேசலான்னு சொல்லி. ஓகே, அவங்க ரிக்வஸ்ட் பண்ணால் வீடியோ இது பண்ண முடியுமான்னு. ஸோ அவங்க சொன்னாங்க, இல்லை நான் அப்படி சொல்லிட்டாங்க, ஃபேஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஓகே, நான் வந்து இந்த இன்ஃபோவை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ செய்ய வந்திருக்கேன். ஓகே காய்ஸ், டிக்டாக்லையும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி, ஃபேஸ்புக்கும் சரி, இந்த லோன் அட்வர்டைஸ்மெண்ட் யார் போட்டாலும் ரைட், குட் திங் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், இல்லாமல் சொல்ல. பட் கரெக்டான சேனலாக, கரெக்டான பர்சனாக நம்ம பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து உண்மையிலே செய்கிறவங்களா, எப்படி செய்கிறாங்க, என்ன மாதிரி ப்ரொசீஜர், அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி, இதெல்லாம் முதல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ். ஏன்னா டிக்டாக்ல நிறையா பேங்க் ஸ்டாஃப் இருக்காங்க, டைரெக்ட் அந்த பேங்கர்ஸ் இருக்காங்க, ஏஜென்சிஸ் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் இது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, இந்த கஸ்டமரோட ஸ்டோரி அது. லைக் இந்த கஸ்டமருக்கு வந்து மதர் ஆப்ரேஷனுக்கு நீட் கேஷ், ஒரு சர்டன் அமௌண்ட் கேஷ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, சரி லோன் எடுக்கலாம். அப்போ அந்த லோன் எடுக்கிற டைமில் ஒரு சைனீஸை டிஸ்கஸ் பண்ணி லோன் வந்து ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லி ஃப்ரம் த மே பேங்க்லேருந்து காய்ஸ். மே பேங்கோட லோன் வந்து பர்சனல் லோன் வந்து இருக்குது, பட் ரிக்குவயர்மெண்ட் அண்ட் டாக்குமெண்டேஷன் பார்ட் இதெல்லாம் வந்து வெரி டஃப். எஸ்எம்இ முடியும், எஸ்எம்இ லோன் மே பேங்க் நிறையா அப்ரூவ் ஆகிருக்கு. பட் பர்சனல் லோனோட இது வந்து இட்ஸ் வெரி டஃப், முடியும்னு சொல்ல. பட் அவங்களோட பர்சனல் லோனுக்கு நிறையா ரிக்குவயர்மெண்ட்ஸ் அங்கே இல்லை. எஸ்எம்இஎஸ் மேக்ஸிமம் கிடைக்கும், பட் பர்சனல் லோன் அந்த மாதிரி கிடையாது. ஸோ மே பேங்க் ஸ்டாஃபு அவங்களோட நேம் கார்டு, பிக்சர், அப்புறம் எல்லோ அப்ரூவல் லெட்டர், ஒரிஜினல் ஃப்ரம் த மே பேங்க் அப்ரூவல் லெட்டர், மே பேங்க் அப்ளிகேஷன், ஸோ இதெல்லாம் வந்து இந்த கஸ்டமருக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து லோனை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதுலேயே அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய அமௌண்ட் லாஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ கேஷ் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறேன். ஸோ மே பேங்கோட அப்ளிகேஷன் கொடுத்தோன்னே ஓகே ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஃபில்அப்லாம் கொடுத்து டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்க. 2 வீக்ஸ்க்கு அப்புறம், ஆஃப்டர் 2 வீக்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, யோர் லோன் ஹஸ் பீன் அப்ரூவ்னு சொல்லி. மெசேஜும் வந்துடுச்சு, அவங்க அக்கௌண்ட்டுக்கு காசும் பூந்துடுச்சு, 10,000 பூந்துருக்கு. ஓகே கைஸ், நல்லா கேடுங்க, 10,000 பூந்துருக்கு செக் டிராஃப்டில். ஓகே, அப்போ கஸ்டமர் கேட்குறாங்க, இது எப்படி, இது என்னன்னு புரியலையா அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை லோன் அப்ரூவ் ஆகிடுச்சு, காசும் பூந்துடுச்சு, பட் உங்களோட இது வந்து இன்னும் ஸ்டெப் ஆகலை, ப்ரொசீட் ஆகலை, ஃபர்தராக ப்ரொசீட் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணணும், உங்களுக்கு இவ்வளோ பே பண்ணணும், அவங்களுக்கு இவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லி 1 மாதம் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து கஸ்டமர் கட்டி, ஈவன் அந்த கஸ்டமர் அந்த பர்சனை மீட் பண்ணல, எதுவுமே செய்யலை, நோ மீட் அப், நோ நத்திங். ஆன்லைன்லேயே இந்த இது செஞ்சுருக்காங்க. பிகாஸ் இது வந்து நிறைய பேர் வெளியிலேருந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, டெஸ்பரேட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் டெஸ்பரேட்டாக லோன் தரீங்களா, அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க வெளியே. இது முடியும், அது முடியும், இப்படி முடியும், அப்படி முடியும்னு சொல்லி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதுக்கப்புறம் நல்லா விசாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக லோன் செய்யலாம். ஏன்னா கைஸ், ஆல்மோஸ்ட் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் லாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் அந்த கஸ்டமர் என்ன காசு கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, நம்மளும் இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கோமே, என்ன ஆச்சுன்னு சொல்லி பேங்கில் போய் ஒர்க்கிங் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை இவங்க வந்து ஸ்கேமா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டமே இல்லைங்க, ஸ்கேமா. அப்போ கஸ்டமர் போய் ரிப்போர்ட் பண்ணி பார்த்தாக்கா அந்த பர்சன் பேரில் ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லோன் செய்கிறது தப்பு இல்லை, நீங்கள் எனக்கு பேங்க் ஸ்டாஃப் செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க பேங்க் ஸ்டாஃபானு தெரிஞ்சுக்குங்க, ஸ்டாஃப் ஐடி கேட்கலாம். ஒரு பேங்க் ஸ்டாஃப்னு சொன்னாக்கா ஸ்டாஃப் ஐடி கொடுப்பாங்க. ஏஜென்சி சொன்னாக்கா மீட்டப் பண்ண கேளுங்க, ஆஃபீஸ் எங்கன்னு கேளுங்க. ஸோ நிறைய விஷயம் கேளுங்க.
உங்கள் டெஸ்பரேட்டில் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் லோன் செஞ்சு கொடுத்துறாங்கன்னு சொல்லி நீங்கள் போகிறப்ப தான் இங்கே இது ஒரு இஷ்யூ ஆகுது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கேளுங்க. இப்போ ஏஜென்சி மூலமானு சொன்னாக்கா கண்டிப்பாக ஆஃபீஸ் இருக்கும், பேஸ் இருக்கும். சில பேருக்கு பேஸ் இங்கே இருக்காது, வேறு இடத்துல இருக்கும். தே willing டு மீட் அப். ஃபர்ஸ்ட் திங் தே willing டு மீட் அப். ப்ராப்பரான பேங்க் சர்வீஸ் எக்ரிமெண்ட் இருக்கும். பேங்க் ஸ்டாஃப்னு சொன்னாக்கா பேங்க் ஸ்டாஃபோட ஐடி இருக்கும், நேம் கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நிறையா இருக்குது கைஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் வெளியே இருக்கவங்க நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்கன்னா கரெக்டாக நாளைக்கிட்ட டீல் பண்ணுங்கள். ஸோ எவ்ரிதிங் கோஸ் பர்ஃபெக்ட். இன்கேஸ் நம்மளும் இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி நிறையா ஸ்கேமர்ஸ் இஷ்யூ வந்து இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. ஈவன் நோ இன்ஸ்டா, டிக்டாக், ஃபேஸ்புக்ஸ் நிறையா. ஸோ ஓகே கைஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துங்க. ஸோ யார் இதுக்கப்புறம் லோன் எடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். பட் இந்த சில இன்ஃபர்மேஷன்லாம் கேளுங்க. ஸோ என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணுவாங்க, ஸ்டில் அவங்க நிறைய விஷயம் கேட்குறாங்க. இட்ஸ் குட், இட்ஸ் வெரி குட். அவங்க லோன் எடுத்து கொடுத்துறாங்கன்னு சொல்லி அதே டிபெண்ட் பண்ணாமல் அவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேபி இதுக்கப்புறம் என்ன இஷ்யூ கோ த்ரூ பண்ணியிருக்கலாம், என்ன விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ இட்ஸ் குட். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டு வச்சுங்க. ப்ராப்பரான ஆளுகிட்ட டீல் பண்ணுங்கள், உங்களுக்கு லோனு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். டசன்ட் மேட்டர் இன் ப்ராப்பர் வே நான் ப்ராப்பர் வேயாக இருந்தாலும் எந்த வேயாக இருந்தாலும் லோன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ரூவ் ஆக்கி கொடுக்குறவங்க கிட்ட நீங்கள் கரெக்டாக டீல் பண்ணணும். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.